இல் 12 உயிரெழுத்துக்களுள் ஐகாரமும் ஔகாரமும் இரண்டும் சிறப்பு எழுத்துக்கள் தான். இப்போ பண்டைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் தான் ரொம்ப பழமையான எழுத்து. தமிழ் எழுத்து, பிராமி எழுத்து, பின்னர் வட்ட எழுத்து, கிரந்த எழுத்து ஆகியவையெல்லாம் வந்தது. தற்பொழுது சதுர எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லி சதுரமாக எழுதப்படக்கூடிய ஒரு எழுத்து கோர்வையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் தமிழ் எழுத்துக்களில் ஏ, ஓ, ஐ, ஔ இது இல்லை. அதுக்கடுத்து ஒரே காலகட்டத்தில் வரக்கூடிய பிராமி எழுத்துக்களிலும் ஒரு வேறுபாடு உண்டு. என்னென்னா, பிராமி எழுத்துக்களில் ஐ மட்டும் உண்டு. ஏன்னா 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த வேள்விக்குடி செப்பேடில் ஔ இல்லை. அது பல்லவர் காலத்தினுடைய செப்பேடு அது. ஆனால் அதே பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய புல்லூர் செப்பேடு, காசக்குடி செப்பேடெல்லாம் ஔ இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பல்லவர் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் இந்த ஔ தமிழுக்குள் புகுந்து பிற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜராஜ சோழனுடைய காலகட்டம் வருது இல்லையா, கிபி 11ஆம் நூற்றாண்டு, அங்கே தான் அந்த ஔ என்பது வளர்ச்சி அடைந்திருக்குது. நம்முடைய சிறப்பு எழுத்து ஔ, ஐ என்று சொன்னாலும் கூட பிராமி எழுத்துக்களில் ஐ தான் இருக்குது, ஔ இல்லை. வேள்விக்குடி செப்பேடில் இல்லை. ஆனால் அதே காலகட்டத்தில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் பல்லவர் நாட்டில் இருக்கக்கூடிய புல்லூர் செப்பேடு, காசக்குடி செப்பேடில் ஔ இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பல்லவர் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் அது புகுந்து பிற்கால சோழர்களுடைய 16ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ் எழுத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வினா ரொம்ப முக்கியமான வினா.